தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அரசு திட்ட விளம்பரங்களில் முதல்வரின் பெயர் இடம்பெறுவது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசின் திட்டங்களில் முதலமைச்சருடைய பெயர் இடம்பெறக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மையில் விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தேவா, உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும், உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் அதிமுக மக்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவை பார்க்கும்போது உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முதலமைச்சரின் புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் கட்சியின் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்தையோ முன்னாள் முதல்வர் புகைப்படத்தையோ பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்று தெரிவித்துள்ளார். அதே போல அரசு திட்டத்தின் பெயரில் அரசியல் தலைவருடைய பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. ஆளும் கட்சியின் பெயர் சின்னத்தை பயன்படுத்துவது உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு விரோதமானது என்றும் அந்த உத்தரவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனால் தமிழக அரசு புதிதாக தொடங்க உள்ள திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வர் பெயரையோ முன்னாள் முதல்வருடைய புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று தற்போது உத்தரவு பிறப்பித்தார். அதே போல அரசு நலத்திட்டம் தொடங்குவது மற்றும் செயல்படுத்துவது குறித்து நீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அதிமுக அளித்த புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிக்க இந்த ஒரு வழக்கு எந்த வகையிலும் சரியாக இருக்காது என்று தெளிவுபடுத்தி இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். இப்ப அண்மையில அரசு அறிவித்த திட்டங்கள்ல ஸ்டாலினுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. இது அந்த திட்டங்களுடைய பெயர் நீக்க நடவடிக்கைக்கு வழிவகுக்குமா, இல்ல அதுல என்ன கிளாரிட்டி கொடுத்திருக்காங்க மதன்? கண்டிப்பாக, அதாவது இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த அந்த ஒரு உத்தரவில தான் தற்போது மேற்கோள் காட்டிதான் இந்த ஒரு உத்தரவானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பார்க்கும்போது முதலமைச்சருடைய புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தற்போது உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தினது. அதே நேரத்தில் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட அந்த ஆளும் அரசுடைய அந்த ஆளும் கட்சியுடைய கொள்கை தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் அந்த அவருடைய புகைப்படத்தையோ அதை பயன்படுத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த ஒரு உத்தரவின் அடிப்படையில் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த ஒரு தெளிவை தற்போது தெரிவித்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.